வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ஜுவல்லரி மேக்கிங் பார்க்க போறோம். இந்த ஜுவல்லரி வந்து பீட்ஸ் அண்ட் கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணி நாமளே தயாரிக்கிற பெண்டன்ட்டோட பண்ண போறோம். இந்த ஜுவல்லரிக்கு தேவையான பொருட்கள் பீட்ஸ், டிசைன்ட் கோல்டு பீட்ஸ், கியர் லாக், கியர் வயர், பேக் ஹூக், சிசர்ஸ் அண்ட் பிளையர். இப்போ தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கியர் வயர் உங்க நெக்குக்கு என்ன சைஸுக்கு நீங்க ஜுவல்லரி பண்ண போறீங்களோ அது எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்னு கொஞ்சம் இந்த லென்த்துக்கு, அதாவது ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெண்டன்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கோல்ட் பீட்ஸ் வேணும். இந்த என்ன கலர் வேணாலும் நீங்க பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இந்த டிசைன் கோல்ட் பீட்ஸ் இல்லைன்னா டியூப் பீட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எண்ட்ல கோல்டு பீட் கோர்க்க போறோம். ஒரு கோல்ட் பீட், ஒரு கலர் பீட், இன்னொரு கோல்டு பீட் கோர்த்து அதை இன்னொரு எண்டுக்கு கொண்டு வந்துடுங்க. எண்ட்ல கொஞ்சம் இவ்வளோ ஒரு 3 இன்ச்சஸ் விட்டுட்டு ஒரு கோல்டு பீட், ஒரு கலர் பீட், இன்னொரு கோல்டு பீட். இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டு பீட்குள்ள இந்த வயரை நீங்க கொண்டு வரணும். கொண்டு வந்து இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். இந்த ஷேப் வந்ததுக்கு அப்புறம் இது மேல இருக்கு இல்லையா, நல்ல இந்த இது எப்பவுமே இந்த அதர் எண்ட நல்லா டைட்டாவே பிடிச்சுக்கோங்க. இந்த லென்த்தி வயரை ஒரு கலர் பீட், ஒரு கோல்டு பீட் போட்டுட்டு இப்போ கீழே நம்ம எந்த இடத்துல வயர் மேல வந்ததோ அதே பீட்ல கீழே விடணும். கீழே விட்டு மேல கொண்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த பீடுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பீட் லைன் ஆயிடுச்சு. இப்போ கோர்த்தீங்க இல்லையா, அந்த பீட்குள்ளேயே அந்த பீட்குள்ள இந்த வயரை விட்டு எடுத்து வெளியே எடுங்க. நல்லா டைட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சைடு வந்துருச்சு. மறுபடியும் இந்த கோல்டு பீட்குள்ள விடணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த ரவுண்ட் ஃபார்ம் ஆனதும் இப்ப மேல வந்து ரெண்டு வயருமே இப்ப கீழே இருக்கு, சென்டர்ல இருக்கு. இப்ப எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ரவுண்டா வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ரெண்டு வயர், அதாவது பிகினிங் வயர் அண்ட் எண்டிங் வயர் ரெண்டுமே இப்போ நடுவுல இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வயரையும் ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் கிடைச்சிருச்சு. ரவுண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த எண்ட கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம செயினுக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல ஒரே ஒரு கலர் பீட் போட்டுட்டு, இப்போ இவ்வளோ பீட்ஸ் இருக்கு, இவ்வளோ கோல்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோல்ட் பீட்ல ஏதாவது 3 கோல்டு பீடை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சைட்ல அதாவது 3 கோல்டு பீட்ல சென்டர் பீடை விட்டுட்டு சைட் பீட், இந்த சைட் பீட்ல ஒரு எண்டை விட்டுறோம். இன்னொரு சைட் பீட், அதாவது நடுவில் ஒரு பீட் விட்டுட்டு அடுத்த பீட்ல கோல்ட் பீட்ல விட்டு எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த கியர் வயரோட ஹைட்டை ரெண்டும் ஈக்குவலா வச்சுட்டு இந்த இடத்துல கீழே கரெக்ட் பண்ணிடுங்க. கரெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளூ பீட் வந்து இங்க சென்டர்ல அழகா செட் ஆயிடும். சென்டர்ல அது சன்ஃபிளவர் மாதிரி கோல்ட் பீட்ஸ் இருக்கு, சுத்தி ப்ளூ பீட்ஸ் இருக்கு, நடுவுல ஒரு ப்ளூ பீட், அப்புறம் நமக்கு அது செயின்ல ஒரு பெண்டன்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பக்கத்துலயும் ஈக்குவலா பீட்ஸ் கோர்க்க போறோம். ஒரு கோல்ட் பீட், ஒரு ப்ளூ பீட்னு கோர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கோல்ட் பீட், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ பீட், ஒரு கோல்ட் பீட், ப்ளூ பீட், அப்படியே மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டா கோல்ட் பீடும் ப்ளூ பீட்ஸும் சேர்த்து கோர்க்க போறோம். இப்படி கோர்க்கறத வந்து ஈஸியா கோர்த்துடலாம். கியர் வயர் நல்லா உங்களுக்கு ஊசி எல்லாம் இதுல எதுவுமே தேவையில்லை.
அதுவே ஸ்ட்ராங்கா ஊசி மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஈஸியா கோர்த்துடலாம், வேகமாகவும் கோர்க்க முடியும். கோர்த்துட்டு இப்போ இந்த இந்த லென்த் வந்து ஒரு சிலர் வந்து லென்த்தியா வேணும்னு விருப்பப்படலாம், ஒரு சிலர் வந்து ஷார்ட்டா வேணும்னு விருப்பப்படலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப இந்த லென்த் வந்து நம்ம கோர்த்துக்கணும். இப்போ ஃபினிஷிங் என்னன்னா இந்த ஹூக்கை பேக்ல போடணும். அப்பதான் நம்மளால ஜுவல்லரியை ஈஸியா போட்டுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிரிம்ப் பீட்ஸ் அதாவது கியர் லாக்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்னதா இருக்கும், சக்கரை பாசி மாதிரி இருக்கும். அது 2 கோர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரைட் சைட்ல ஹூக் வர்ற மாதிரியும் லெஃப்ட் சைட்ல செயின் வர்ற மாதிரியும் போடுங்க. அது நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பெண்டன்ட் வந்து இந்த பக்கம் இப்படி போட போறோம். ஸோ இது ரைட் சைடு வரும். ரைட் சைட்ல இந்த ஹூக்கோட ஹோல்ல விட்டுட்டு இங்க 2 கிரிம்ப் பீட் போட்டிருக்கோம். இந்த கிரிம்ப் பீட் போட்டிருக்கோம், இங்க வந்து ஹூக்க மாட்டியிருக்கோம். இப்போ இந்த கிரிம்ப் பீட்குள்ள இந்த ஒயரை அப்படியே எடுக்கணும். விட்டு எடுத்தா இது அப்படியே லூப் ஆகி கீழே வரும். இப்போ பக்கத்துல இருக்கிற பீட்குள்ளேயும் விட்டுக்கோங்க. அந்த எண்டை பக்கத்துல இருக்கிற பீட்குள்ளேயும் விட்டு எடுத்துட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கணும். கிரிம்ப் பீட் வந்து இந்த பெரிய பீட் கூட உள்ள போயிடாம பார்த்து இழுத்துருங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்படியே பிடிச்சுக்கோங்க. இப்படி விட்டீங்கன்னா அந்த கிரிம்ப் பீட் வந்து கோல்ட் பீட் கூட போயிடும். உள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு மறுபடியும் கோர்க்க வேண்டியிருக்கும். எடுத்துட்டு பிளையர் வச்சு இந்த கிரிம்ப் பீட்ஸ் 2யும் நல்லா அமுத்தி விட்டுடணும். நல்லா அமுத்தி விட்டுட்டீங்கன்னா உங்க கியர் ஒயர் எந்த காரணத்தை கொண்டும் கழண்டு வராது, ஹூக்கும் வெளியே வராது. நல்லா இப்போ இந்த 2 கிரிம்ப் பீடையும் அமுத்தி விட்டாச்சு. மீதி இருக்கிற ஒயரை அப்படியே ஒரு 1 or 2 பீட்ஸ் கூட போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ உங்க ஜுவல்லரி ரெடி, நீங்க போட்டுக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு பெண்டன்ட் வச்சு நீங்களே எப்படி பீடட் ஜுவல்லரி பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்களா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு அழகான கிராஃப்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.